ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சென்னா குழம்பு தான். அதாவது எப்படி என்னோடய ஸ்டைலில் நான் ரெடி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிலாம் எடுத்து கழுவிட்டு நல்லா நறுக்கி வச்சுட்டேன். இப்போ சென்னாவே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தக்காளி, வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான ப்ராசஸ் தான். சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 2 கத்தரிக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச மசாலா அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் புளிக்கரைசலை சேர்த்துட்டு சென்னாவையும் வேக வச்ச சென்னாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான சென்னா குழம்பு ரெடி ஆகிடும். சும்மா கம்மன்னு சுடுசோத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் அரைக்கீரை தான் வச்சு கடையில் வச்சுருந்தேன். அதுவும் கூட இதை பிணைஞ்சி சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.